தான் சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துருவோம். Dual Dailinis. महात्मा गांधी की, 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 महात्मा गांधी की. ஐயா கோஷம் போடுங்க, மகாத்மா காந்திக்கு ஜெயன்னு. அப்படியே இருங்க. எங்களுக்கு இதுதானே வேணும். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கம்பம் பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக மகாத்மா அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிச்சுட்டு சுள்ளித்தீர்த்தம் போகிற வழியில் நாகலட்சத்திலேருந்து ஐயா இந்த மாதிரி கம்பம் பாரதிய கலை இலக்கியத்திலேருந்து ஊர்வலமாக அனைவருக்குமே காலை சிற்றுண்டிக்கான ஏற்பாடை பண்ணிட்டார். சுள்ளிப்பட்டி நிலக்கலா எடுத்துகிட்டு இப்போ நம்ம சுள்ளிக்கு கிளம்பிட்டோம்.
நம்ம சுருளி அருவிக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. நம்ம கம்பம் காந்தி சிலையில் நம்ம காந்திக்காக பிறந்தநாள் மாலை போட்டு கொண்டாடிட்டு, அடுத்ததாக நம்ம பாரதி தமிழ் இலக்கியம் பேரவை சார்பாக பாரதி ஐயா வந்து மாலை அணிவித்து அங்கே ஒரு விழா முடிச்சுட்டு தான் இங்கே சுருளி அருவிக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா இங்கே சோசியல் ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா தெரியுது நம்மளுடைய வன அதிகாரி மரியாதைக்குரிய போலீஸ் ஐயா பார்க்க வந்தோம். அவர் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மரியாதைக்குரிய பிச்சைமணி ஐயா வந்து இங்கே இருக்க அனைத்து குப்பை எதுவுமே நீக்கி வச்சுட்டாரு. அவர் இயற்கையும் பிடிச்சிருக்கு, இயற்கைக்கு அவரையும் பிடிச்சிருக்கு. அதனால இங்கே யாருமே வேலை பார்த்துட்டு இருக்காரு. வந்து பார்க்குறவர் வந்து இந்த சுருளியில் வந்து வனத்துறை அலுவலர் வந்து சுகாதார பிரிவில் இருக்கார். இவர் வந்து இன்றைக்கி வந்து கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையிலிருந்து மாலை அணிவிக்க போகிறான்றக்காக அங்கே அந்த பூ போடுற இடத்துல வந்து இன்றைக்கி வந்து ஒரு சுகாதாரமான முறையில் மாற்றி வச்சுருக்காரு. அவருக்கு கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. பிறந்த நாளான இன்று அண்ணல் காந்தியடிகளுடைய அஸ்தி கரைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான இடமான சுருளி அருவிக்கு வந்திருக்கிறோம். இந்தியாவிலே 62 இடங்களிலே தான் அண்ணல் காந்தியுடைய அஸ்தி கரைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு இடம் நம்முடைய சுருளி அருவி. இதில் ஒவ்வொரு வருடமும் வந்து நாம் அஞ்சலி செலுத்துகின்ற வேலையை பாரதி தமிழ் இலக்கிய பேரவை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு போரில்லாத ஒரு உலகம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காந்தியுடைய அஸ்தி குறைக்கப்பட்ட இடத்திலே பிரார்த்தனையோடு வைக்க இருக்கிறோம். இன்றைக்கு காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனிலே கடுமையான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோது உலகம் முழுக்க போர்ச்சூழல் நிலவுகளை மாற்றி சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கையை முன்வைத்து காந்தி அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்திலே இன்றைக்கு பிரார்த்தனை நடத்தி அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அண்ணல் அவர்கள் மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு ஓங்கட்டும் ஓங்கட்டும் அகிம்சை எங்கும் ஓங்கட்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே அணுகுண்டுகள் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே போருள்ள உலகம் வேண்டாமே நிலவட்டும் சாந்தி எங்கும் நிலவட்டும் மறைச்சுக்கிறீங்களா? நீங்க முன்னாடி வாங்க. குட்டி பிள்ளை 2 பேருமே தெரியல. அணுகுண்டுகள் ஒளியட்டும் மத சண்டைகள் ஒளியட்டும் காதலிக்க கூவினோம் காந்தி சொன்ன சாந்தி மட்டும் காதில் ஏறவில்லையே வேண்டாம் வெடிகுண்டுகள் வேண்டாம் சாதி சண்டை வேண்டாம் மத சண்டைகள் வேண்டாம் காந்தி பிறந்த நாளிலே சபதம் ஏற்போம் சுருளி நோக்கி வருகிறோம். காந்தியுடன் அஸ்தியும் இந்திரா காந்தி அஸ்தியும் கரைத்துவிட்ட இடத்திலே அஞ்சலி வணக்கம் வீர வணக்கம் விடுதலை கோய்த்த தியாகிகள் அகிம்சை என்றும் வெல்லட்டும் அகிம்சை என்றும் வெல்லட்டும் ஓங்கட்டும் உலகெல்லாம் தாண்டி ஓங்கட்டும் உலகமெல்லாம் சாந்தி ஓங்கட்டும். ஜெய் மகாத்மா காந்திக்கு ஜெய்.
ஜெப்பல ஜிலிப் ஆயிடுச்சுன்னா சுடர் ஐயா அங்கிட்டு வாங்க. வருவாங்க. நீங்க வாக்கிங் போற ஆளுங்க படபடன்னு வந்துட்டீங்க. ஒரு குச்சி எப்படிங்க படே எப்படிங்க அப்படியே ரெண்டு ஒரே கிளண்டை வச்சுக்கோ. நம்ம காந்தி ஐப்ஸ் வழியில மக்களுக்காக போராடி தேசம் பெற்றதால தான் அவரை மகாத்மா காந்தின்னு சொல்லுவாங்க. காந்தியோட அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்துல இப்போ பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக மாலை அணிவித்து விழா கொண்டாடுறோம். வாங்க பார்த்துங்க. இன்னைக்கு முகாம் போட்டிருக்காங்க பையன் எங்க அங்கே கோட்டை கோயில் இப்போ எடுத்துருவாப்பா எடுத்துடலாம். அதில் முத்துமணி அக்கா கட்சி சார் ஒரு புது படத்தில் வந்துருக்காங்க. நீங்க நம்ம ஆளுங்க விழுந்தாங்களா? அவ்வளோதான்ப்பா. சார் வாங்க 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 இல்லை அப்படியே சிங்கிள் லைனில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சிங்கிள் லைனில் அருமைக்குரிய பெரியவர்களே, 1969 அக்டோபர் 2ஆம் தேதி 1869 அக்டோபர் 2ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் பிறந்தார். ஒரு மத வெறியனாலே, ஒரு ஜாதி வெறியனாலே, இதை பல பேர் சொல்ல மறுக்கிறார்கள், மத வெறியன் என்று மட்டும் சொல்கிறார்கள். பார்ப்பன ஜாதி வெறியினாலே அண்ணல் காந்தியை சுட்டுக் கொன்ற தினம் ஜனவரி 30. அந்த பெருமகனுடைய பிறந்த நாளை இன்றைக்கு உலகம் முழுவதும் காந்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டம் பிடிச்ச இந்தியாவிலே அவருடைய பெருமை இன்றைக்கும் சரியாக தெரியவில்லை. அவருடைய வரலாறுகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படவில்லை. ஆனால் உலகம் முழுவதும் காந்தியை உச்சியிலே தூக்கி கொண்டு போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகமான சிலை இருக்கிற தலைவர்களிலே முன்னணியில் இருப்பவர் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள். அந்த அளவிற்கு உலகம் அவரை போற்றுகிறது, ஐநா சபை போற்றுகிறது, உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் போற்றுகின்றன. அந்த அண்ணல் காந்தியினுடைய அஸ்தி 62 இடங்களிலே இந்தியாவிலே கரைக்கப்பட்டது. அதிலே ஒரு இடம்தான் நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த சுரபி நதி என்று சொல்லக்கூடிய சுருளி நதி ஓடுகின்ற இடம். இந்த சுருளி நதி மிக பழமையான ஒன்று, அதனால்தான் இதற்கு மிக புண்ணியம் என்று சொல்கிறார்கள். சங்க காலத்திலேயே இந்த ஆறு ஓடியதற்கான வரலாற்று சான்றுகளும் கல்வெட்டு ஆய்வுகளும் ஆதாரமாக இருக்கின்றன. இந்த இடத்தின் முக்கியத்துவம் கருதி அன்றைக்கே நம்முடைய முன்னோர்கள் இங்கே கொண்டு வந்து அண்ணல் காந்தியினுடைய அஸ்தியை கரைத்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல நம்முடைய தமிழர்கள், வரலாறு தெரியாத சூடு சொருளையற்ற தமிழர்கள் எச்சி துணியை காய போடுவதும் பாவாடை துணியை காய போட்டு கொண்டிருந்த கொடுமையெல்லாம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதை தடுத்து நிறுத்தி இதை ஒரு நினைவு சின்னமாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சியை நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவை எடுத்து 10 ஆண்டு காலமாக இந்த தொடர்ந்து அஞ்சலி செலுத்துகின்ற வேலையை காந்தியினுடைய பிறந்த நாளிலும் குடியரசு நாளிலும் காந்தியடிகள் கொல்லப்பட்ட நாளிலும் இங்கே வந்து நாம் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு நம்முடைய வனத்துறை மிகுந்த உதவியாக இருந்து நமக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். காந்தி இன்றைக்கு தேவைப்படுகிறார். உலகம் கொடுமையான போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன முக்கியத்துவமான இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை காந்தி முன்னாலே நிகழ்த்த இருக்கிறோம் என்று சொன்னால், காசாவிலே பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலாலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தாலும் பயங்கரமாக பகிரங்கமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல ரஷ்யாவாலே உக்ரைன் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் உலகம் முழுவதும் வன்முறை ஓங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை தடுக்கக்கூடிய ஒரே ஆற்றலாக காந்தியம் மட்டும்தான் இருக்கிறது
என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த இடத்திலே ஒரு பிரார்த்தனையை, போரில்லாத உலகம் வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் இங்கே செய்ய இருக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்கவே, வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, லால் பகதூர் சாஸ்திரி நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. வந்து உலகம் போற்று முத்தமர் அண்ணல் மகாத்மா காந்தியோடைய பிறந்த நாளை வந்து இன்னைக்கு வந்து உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. கொண்டாட மறந்துருச்சு. இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் வந்து தன்னை இழந்து, தன் அறிவை இழந்து, ஐந்தறிவுக்கு போன காலத்தில் இவர்கள்லாம் திருத்தணுன்றதுக்காக இயேசு பிறந்தார். அடுத்து நபிகள் நாயகம் பிறந்தார். இந்த வழியில் மகாத்மா காந்தியும் பிறந்தார். ஆனால் நம்ம வந்து இயேசு கும்பிட்றோம், நபிகளை கும்பிட்றோம், கடவுளை கும்பிட்றோம், எல்லாம் கும்பிட்றோம். ஆனால் நமக்காக, நம்மளை திருத்த நமக்காக படைச்சு தனக்காகவே அர்ப்பணித்துக்கிட்ட ஒரு மாபெரும் ஒரு கடவுள் மகாத்மா அவர்களை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த மறந்துடக்கூடாதுன்றக்காகத்தை நம்ம இன்றைக்கு வந்து கம்பம், பாரதி, தமிழ் இலக்கிய பேரவை சொல்லுவாங்க. அது ஒரு முன்னெடுப்பாக எடுத்து யாருமே வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, அவங்கள வந்து நினைவுபடுத்தணுன்றக்காக இன்றைக்கி கம்பம், பாரதி, தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக அண்ணல் காந்தியடிகளுக்கு வந்து மலரஞ்சலி எழுதி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். போலி கொடுப்பா கிட்ட போய் போடுங்க தம்பி, போயா போயா கிட்ட நீங்கள் போடுங்கம்மா, நீங்கள் போடுங்க. அங்கே போங்க, அங்கே போங்க. திருப்பி போட்டாலும் போட்டா நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்கன்னா ஐயா இப்படி வந்து முதல் கையில் வச்சுக்கோங்க. ஆமாம், முதல் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. இங்கே வாங்க சுடார், இங்கே வாங்க, ஒவ்வொருத்தரா போடுங்க, ஒதுக்குங்க. இங்கே நில்லுங்க, இங்கே எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. இப்படி போடுங்க, இப்படி போடுங்க. வாங்க கணேசன், வாங்க. நீ வாப்பா. மேலே கொஞ்சம் போட்டுருங்க. அவ்வளோ ஐயா நீங்கள் மறைக்காதீங்க. அப்படி ஒரு ஓரமாக நின்று போட்டால் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. பாப்பா கிட்ட வந்துருங்க, பாப்பா கிட்ட வந்துருங்க. கையில் வச்சுக்கோங்க. கையில் ஒரு அஹிம்சை வாயிலே சுட்டு கொண்டிருக்காங்க. அதனால தான் சுட்டு அதுதான் நீங்கள் தான் கொஞ்சம் காந்தியோட 62 இடத்துல தான் அந்த அஸ்தி கரைச்சிருக்காங்க இந்தியா முழுக்க. அதில் ஒரு இடம் அதனால வருஷம் வந்து மகாத்மா காந்தி இந்த வருஷம் அந்த போர் வேணாம் உலகத்தில் எல்லா மக்களும் செத்துக்கிட்டு இருக்காங்க. சிறப்பு பிரார்த்தனை பண்ணுறோம். தம்பி நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், கரும்பூர் கிராமம். இப்போ வந்து பாரதி தமிழ் இலக்கிய பேரவையிலிருந்து அண்ணல் மகாத்மா காந்தியோடைய பிறந்தநாளை கொண்டாடும் போது நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு உங்களுக்கு மனசு இருந்துச்சா? அதை பற்றி சொல்லுங்கள். மகாத்மா காந்தி சும்மா சொல்லுங்க. மகாத்மா காந்திக்கு ஜெயின் மட்டும் சொல்லுங்க. மகாத்மா காந்தி ஜெய், ஜெய். மகாத்மா காந்தி ஜெய், மகாத்மா காந்தி ஜெய். ஹே பகவான் என்ற அருமையான ஒரு பாடலை, ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை அன்பிற்குரிய மாப்பிள்ளை அப்துல் ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது பாடுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். சத்தியமூர்த்தி அவர்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. கொஞ்சம் நீங்க தான் पतित पावन सीताराम, रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम, रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम, सीताराम जय सीताराम. இது வருஷம் ஒவ்வொரு காந்தி பிறந்த நாளுக்கு வந்து அஞ்சலி செஞ்சு இது பண்ணுறோம். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போயிருக்கோம். கொஞ்சம் காந்தியை நினைவு கூடுற வகையில் நம்ம பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருப்பாங்க. அவங்க பூவெல்லாம் போட்டிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் போயிருக்கோம். காந்தியை நினைக்கிறேன். ஞாபகத்தில்
காட்ட முடியாது. இல்லைங்க, அப்போ இதை முன்னெடுக்கிறதுல மேக்சிமம் தேனி மாவட்டத்திலே அது வந்து கம்பம் பாறை தமிழ் இலக்கிய பேரவையாக இருக்கும்.